இங்க பார்வையே இல்லாம இருக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு நாள் பார்வை வந்துருது. அப்பதான் அவனோட ஃபேஸையே ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறான். அவனோட ஃபேஸ பார்த்ததும் அவனே அழகா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். சோ இவனோட வைஃபோட இவனை கம்பேர் பண்ணும்போது அவன் வைஃப் இவனுக்கு மேட்சா இல்லையோன்னு ஃபீல் பண்றான். ஆனா இவன் இவ்வளவு வருஷமா கண்ணு தெரியாம இருந்தப்போ அவதான் இவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம டெய்லி அவளுமே வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துட்டு இருந்திருக்கா. இப்ப இவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே முதல்ல அவதான் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் இவனும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்றான். அவருமே இது எப்படி நடந்ததுனே புரியாம இருக்காரு. இவனு வீட்டுக்கு வந்ததும் கண்ணு தெரியாதப்ப யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே தூக்கி போடுறான். அதுல இருந்து இவனு ஒரு நார்மலான மனுஷங்க மாதிரியே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தா இவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கவும் இவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு சேலரிமே இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்பதான் இவன் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு மேல அவனுக்கு ஆசை வருது. சோ அவளை டின்னருக்கு போலாமான்னு ஒரு நாள் கூப்பிட்டு பாக்குறான். அவளும் இவனுக்கு ஓகே சொல்லிடுறா. இப்ப இவ கூட பழக ஆரம்பிச்சதுமே இவனோட ஃபேமிலியே தனியா ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு கூடவே வாழ ஆரம்பிச்சிடறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அப்பதான் அவனோட வைஃபை நினைச்சு அவளோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வரான். ஆனா அவ இவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறா.